ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சு நான் போட்டிருக்கேன். அதை மட்டும் நான் வீடியோ எடுக்கலை, சென்டர்லேருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ அது நல்லா வெந்து வரட்டும். ஸோ வெந்து வரும்போது நல்லா அது கொதி வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இதுவும் ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன், மாவும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக கொதித்து வருது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிட்டே இருங்க. இதுதான் கரெக்டான டைமு. இந்த டைமில் வந்து நம்ம மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்து க்ளீனாக வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸ்லோவாக ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த மாவும் நமக்கு வெந்த அப்புறம் தான் வந்து நம்ம பால்லாம் மாற்ற போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு ரொம்ப கரெக்டாக நம்ம இது பண்ணிக்கணும். சைடில் இருக்க மாவெல்லாம் எடுத்து போட்டுடலாம். அந்த மாவு நல்லா வெந்து அதுவே வந்து தன்னால் உள்ளே போகும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து பால் இது பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். சைடில் இந்த மாதிரி மாவு இருந்துச்சுன்னா எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது நீங்கள் இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்துக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன டார்கெட்னால் அந்த ரைஸ் வந்து நல்லா குழஞ்சி வரணும், வேகணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாவு நம்ம போட்டதுக்கப்புறம் அந்த மாவு வந்து வெந்து நல்லா அது வந்து உள்ளே போகணும். கொஞ்சம் கொஞ்சமாக அது அவங்க இன்சைடில் நல்லா வெந்து அப்படி உள்ளே போகும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம நல்லா சிம்லேயே வச்சு கூட நம்ம வந்து வேக வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டிங்கனாலே அது நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே பண்ண ஆரம்பிக்க வேண்டாம். கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு அது மாதிரி பண்ணுங்கள். ஸோ ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு தெரியும் அந்த மாவும் வந்து ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது அந்த இடத்துல அந்த டைமில் வந்து நம்ம கலக்கணுன்னா கரெக்டாக வெந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். பிகாஸ் நம்ம மாவு போட்டிருக்கிறதுனால அது வந்து ஈஸியாக கலங்காது. ஸோ இதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இது இருக்குது, அதை வச்சு நல்லா கல்லாரி எடுத்துக்கலாம். மாவும் அரிசியும் நல்லா வந்து நம்ம களி செய்யும் போது அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சேம் டைம் வந்து ஹெல்த்துக்கும் நல்லது. வேகாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா நம்மளால் கண்டிப்பாக சாப்பிடவே முடியாது. நான் மாவு வந்து இன்றைக்கி கரெக்டாக எடுத்திருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா எதுவும் எனக்கு மீறல. ஸோ நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு நீங்கள் வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா கலரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் வெளியே. எனக்கு வந்து இப்போது இங்கே எனக்கு அது ஸ்டிஃபாக நிற்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிவிட்டு என்னோடய காலிலே வச்சு பண்ணிகிட்ருக்கேன். பட் என்னால் பண்ண முடியல. நீங்கள் யாரையாவது பிடிக்க சொல்லிவிட்டு கூட அது நல்லா சிம்லேருந்து எடுத்த அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா கலரி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. அண்ட் சேம் டைம் வந்து நல்லா குக் ஆகிருக்கு. அதுதான் மெயின் திங். இப்போ நீங்கள் எதாவது கரண்டி வச்சுருந்தீங்களா, அந்த கரண்டியில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதுக்கு வந்து நல்லா அழகாக ரவுண்டாக இருக்கிற ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் எடுத்துக்க போகிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எவ்வளோ பெரிய சைஸில் நீங்கள் வந்து சாப்பிடுவீங்களோ அந்த சைஸில் களி எடுத்து நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம்.
நாங்கள் எங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய சைஸே ரொம்ப பெரிய சைஸ் மாதிரி தான் சாப்பிடுவோம். ஸோ எங்களுக்கு இதே சைஸ் போதும். இப்போ ஹாட் பாக்ஸில் மாற்றிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த குவான்டிட்டிக்கு வந்து 3 தான் வந்தது. நீங்கள் அரிசி எவ்வளோ எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் வந்து போடுற குவான்டிட்டி எத்தனை பேருக்குன்னு பார்த்து போடுங்க. ஆக்சுவலி நான் வந்து எதுவுமே அளந்து போடல. நான் வந்து யூஸ்வலாக நான் சமைக்கிறதுனால 2 பேருக்கு இவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சமைக்கிறேன். இருந்தாலும் 2 எங்களுக்கு ஓவர் தான். பட் எக்ஸ்ட்ரா எப்போவுமே 1 எக்ஸ்ட்ராவே இருக்கும் எங்கள் வீட்டில். இப்போ லாஸ்ட் ஒன் போட்டு எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக உங்களுக்கு மாவு ஏதாவது கலங்காமல் இருந்துச்சுன்னா அது ஒன்றும் இஷ்யூ இல்லை, அங்கங்கே தான் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாமே அப்படி ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே கலங்காமல் இருந்துச்சுன்னா தான் சாப்பிட முடியாது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா சரியாக வேகலைன்னு அர்த்தம். ஸோ ரைஸும் சரி மாவும் சரி நல்லா குக் ஆகும்போது தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அது 2ம் நல்லா குக் ஆகிட்டு வந்தாலே போதும். இது நம்ம களி வந்து சூப்பராக வந்துடும். நீங்கள் யூடியூப்பில் வந்து பார்த்துருப்பீங்க, வெறும் ராகி மாவு மட்டும் போட்டு செய்வாங்க. ஸோ பட் இது தான் வந்து நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து எக்ஸாக்டாக இது தான் சாப்பிட்ருப்போம். இப்போ பெங்களூர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ராகி மாவு மட்டும் போட்டு செய்வாங்க. பட் தமிழ்நாடு சைடில் தான் வந்து இந்த மாதிரி சாப்பிட்றாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நான் சொன்ன அந்த 2 விஷயம் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா 2மே சூப்பராக வந்துடும். இது வந்து ரொம்ப கொலையும் இல்லை, ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது இந்த ஸ்டேஜு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நல்லா 2த்தையும் நல்லா குக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.